பாஸ் ஆல் பாஸ். சிவாய நமய்யா. என்னுடைய முந்தைய வகுப்பில் நீங்கள் காட்சி அதை மூன்றாக பிரித்து விளக்கினீங்க. வாயில் காட்சி, தன்மயக்க காட்சி, மானத காட்சி, தன்மை. அதை மீண்டும் ஒரு முறை சொன்னால் புரியுது. ஐயா கேட்டுக்கிற கேள்வி, காட்சி என்பது மொத்தம் 4ங்க. அந்த 3 தான் நமக்கு நிகழும். அதாவது வாயில் காட்சி என்று சொல்வது. இந்த வாயில் காட்சி அப்படிங்கும் பொழுது 5 பொறி வழியாக உயிர் அறிவதற்கு வாயில் காட்சி என்று பெயர். நீங்கள் காட்சினா கண்ணால் காண்பது மட்டும்தான் காட்சி நினைக்க வேண்டாம். இங்கே அறிதல் என்கிற பொருள் சொல்லப்படுகிறது. அப்போ கண்ணின் வழி அறிகிறோம், காதின் வழி அறிகிறோம் அப்படின்னு ஒரு பொருளை அறிவதற்கு 5 வாயில்கள் நமக்கு கொடுத்திருப்பதனால அதற்கு வாயில் காட்சி என்று பெயராயிற்று. எனவே நம்ம அறிதல் ஞானேந்திரியத்தின் வழியாக தான் அறிகிறோம். கண்ணு, காது, மூக்கு, வாய், மெய் என்று 5ஆலும் அறிவதனால கருவி வழியாக அறிவதற்கு வாயில் காட்சி என்று பெயர். அப்படி அந்த வாயில் காட்சியை காணுகிற பொழுது மனம் அவற்றோடு ஒன்றுபட்டு அறியணும். அப்பதான் அந்த காட்சி மனதுக்குள்ள பதியும். இந்த மனதுக்குள்ள பதிகிற பொழுது அந்த காட்சியினுடைய தன்மை உங்க உள்ளத்தை போய் தொட்டு ஒருவாறு உங்களுக்கு ஒரு உணர்வை நமக்கு அது கொடுக்கும். மனம் பொருந்தி பார்ப்பீர்களானால் அந்த காட்சி உங்களை ஒரு வகையாக வசப்படுத்தும். அப்படி வசப்படுத்துகிற நிலைக்கு மானத காட்சி என்று பெயர். அந்த காட்சி இப்போ திருப்பி பார்த்தா நம்மளுடைய ரீகால் பண்ணும்போது வந்து நிற்கணும். அந்த ரீகால் பண்ணும்போது நிற்குமானால் நீங்கள் காட்சியை நல்லா பார்த்துருக்கீங்கன்னு அர்த்தம். நான் திருப்பி பார்க்குறையா நினைவுக்கே வரமாட்டேங்குதுன்னா நீங்கள் பார்க்கும்போது சரியாக பார்க்க, அது அறியும் போது சரியாக அறியவில்லை என்று பொருளாயிடும். எனவே வாயில் காட்சிக்கு அடுத்திருப்பது மானத காட்சி. அது மனம் பொருந்தி காண்கின்ற காட்சி. அது கண்ணு பொருந்தி இருக்கலாம், காது பொருந்தணும், எல்லாமே அப்படிதான். அப்போ இந்த கருவிகள் அறிகிற பொழுது அதில் மனம் பொருந்தி அறியுமானால் அது ஆழமான பதிவாக தான் அமையும். அதை நினைக்கும் போது திருப்பி வரும். சரி, இந்த மனம் பொருந்திய அந்த காட்சியானது அந்த காட்சிக்குள்ளேயே நான் லயித்து உள்ள போகும்போது எனக்குள் சில உணர்வை அது தூண்டிவிடும். இப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இறைவனை பார்க்குறேன், பெருமான் முன்பு நிற்கிறேன், அவருடைய அழகு பார்க்குறேன், இன்னும் அலங்காரம் இன்னைக்கு சாமியை பார்க்குறேன், கண் பார்க்கிறது, என் மனம் பொருந்தி பார்க்கிறது. பார்க்கும்போது என்னை அறியாமல் ஒரு சிறு கண்ணீர் வருகிறது. இந்த காட்சியை இந்த சாமியை தன்னாலா பார்க்காம விட்டுட்டோமே. அது ஏதோ ஒரு எண்ணம் தோன்றுகிறது. அந்த காட்சி எண்ணத்தில் எனக்குள்ள ஒரு கண்ணீரை தருகிறது. எப்போ பார்க்கும்போதே. அப்போ நான் பெருமானை பார்க்குறேன், அது கண்ணின் வழியாக பார்க்கும்போது வாயில் காட்சியாச்சு. மனம் பொருந்தும் போது அது மானத காட்சி ஆயிற்று. எனக்குள் ஒரு கண்ணீர் துளியை கொடுக்கும்போது அது தன்வேதனை காட்சியாக ஆகிறது. சரி, இந்த 3ம் நான் இப்போ பார்க்குறேன். இன்னைக்கு 4 மணிக்கு இந்த காட்சியை நான் சாமியை பார்த்தேன். நாளை ஒரு பணிச்சொல் காரணமாக வேற எங்கேயோ இருக்கிறேன். ஆஹா, நேற்று 4 மணிக்கு சாமியை போய் பார்த்தனே அப்படின்னு நினைச்ச உடனே மறுபடியும் கண்ணில் தண்ணி வருது. அப்போ வாயில் காட்சியாக இருந்தது மானத காட்சியானது. இப்போ நேற்று நடந்த நிகழ்வை இப்போ நினைக்கும் போது எனக்கு மீண்டும் கண்ணீர் வருமானால் அது வாயில் காட்சி கடந்து மானத காட்சியை கடந்து தன்வேதனை காட்சியாக அது நிகழும் அப்படிங்கிறதான் பொருளுங்க. அப்போ வெளிப்புறமாக காணுதல், உட்கருவி கலந்து காணுதல். அந்த உட்கருவி கலந்து காணும்போது எனக்கு ஒரு பாதிப்பை அது கொடுக்கணும். அந்த பாதிப்பு ஆனந்தமாக இருக்கலாம், வருத்தமாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஆக மனம் கலந்த நிலையில ஒரு ஒரு உணர்வை எனக்குள்ள ஏற்படுத்தும் போது அது தன்வேதனை காட்சி என்று பெயர். இந்த காட்சிக்கு பேர் வேதனை காட்சி. வேதனையே காட்சியை நினைச்சிடக்கூடாதுங்க. அது சொல்லுதான் வேதனை காட்சி, தன்வேதனை காட்சி. அது இன்பமும் தன்வேதனை காட்சி தான், துன்பமும் தன்வேதனை காட்சி தான். அதை ரீகால் பண்ணுகிற பொழுது நிகழ்வை கடந்த பிறகும் அந்த உணர்வு வருமானால் அது தன்வேதனை காட்சி. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியர் திருவடி வணங்கிக்கிறேன். கேள்விக்கு முன்னாடி ஒரு பெரும் ஒரு பகிர்ந்துக்கிறேன்.
நன்றியை மனதார தெரிவிச்சுக்கிறேன். 1984 ஆசிரியர் நலங்கிள்ளி அப்படின்ற ஒரே சிவஞான போத நூல் எடுத்துட்டு நான் கபாலீஸ்வரர் கோயிலில் 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்க உட்கார்ந்து நிறைய முறை படிச்சிருக்கேன். இன்றைக்கும் ரொம்ப புரிஞ்சிச்சுன்னு சொல்ல, ஆனால் சிவஞான போதம்னா என்னன்னாவது கொஞ்சம் விளங்கி இருக்கிறதுக்கு மறுபடியும் உங்களோட மனதார திருவடி வணங்குகிறேன். அடுத்து இப்பொழுது ஞானத்துக்கும் அறிவுக்கும் அது வெறும் வடமொழி தமிழ் சார்ந்ததா இல்லை ஞானம் அறிவு இதுக்குள்ள ஒரு வேறுபாடு என்ன இருக்கணும்னு தெரிவிச்சுக்கிறேன். அறிவு அப்படின்னு சொல்லும் பொழுது தூய தமிழ் சொல்லில் அது அறிவு என்ற சொல்லால் தான் பயன்படுத்தப்படுதுங்க. ஞானம் என்கிற சொல்லுக்கும் ரெண்டுக்கும் வந்து வடமொழி சொல், இது தமிழ் அப்படிங்கிற அளவு தான் இது பயன்படுத்தப்படுது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் அப்படிங்கும்போது அது சிவ அறிவுன்னு பேர். அப்போ அந்த ஞானம் என்கிற எடுக்கிற இடம் எல்லாமே அறிவு அறிவு என்ற சொல்லால தான் அது பயன்படுத்தப்படுகிறதுங்க. அப்போ அந்த அறிவுன்னு வரும்போது தான் அறிவை மூணாக பிரிக்கிறோம். பசு வகையால் வர பசு அறிவு, பாசத்தின் வழியாக வரக்கூடிய பாச அறிவு, பதியின் வழியாக வருகிற பதி அறிவு. அப்போ நம்ம என்ன சொன்னோம், பசு ஞானம், பாச ஞானம், அப்புறம் பதிஞானம் என்று மூணாக பிரிக்கிறோம். அப்போ அந்த அறிவு அப்படிங்கிறது தான் வடமொழியில் ஞானம் என்ற சொல்லால் குறிக்கப்படுகிறது. தமிழில் அறிவு என்று தான் பயன்படுத்தப்படுதுங்கய்யா. அதில் வேறுபாடுகள் சொல்லப்படலை. நம்ம செல்லியப்பனார் ஐயா அவர்கள் இதை வலியுறுத்தியே சொல்லுவாங்க. வகுப்பில் சொல்லும்போது ஞானம் ஞானம் என்று வருகிற இடத்துல அறிவு என்று பொருள் என்று ஐயா அவங்க வலியுறுத்தி இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு உங்க திருவாயால அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவு. ஆமாங்க, அஞ்ஞானம்னா அறியாமையாகிய அறிவை நல்லறிவானது அகற்றுகிறது. அப்ப அறியாமைக்கு அறிவு இருக்கான்னு உங்க கேள்வி இல்லைங்களா ஐயா? நீங்க அருமையான கேள்வி கேட்டுக்கிறாரு. சிவஞான சித்தியார்ல அந்த ஆணவ மலத்தை சொல்ல வருகிற இடத்துல இந்த பாட்டு ஒண்ணு இருக்குதுங்க. அதாவது அறிவுக்குள் அறிவாக நின்று அறிவை அகற்றி அப்படிங்கிற இடத்துக்கும் போது அங்க ஆணவ மலத்தின் அறிவை அகற்றிம்பார். அதாவது ஆணவ மலத்தின் சக்தியை அகற்றி என்று பொருள். அப்ப நீங்க அஞ்ஞானம் தன்னை அப்படின்னா அஞ்ஞானத்துக்கு என்ன ஞானம்னு கேட்டா அங்க ஞானம் சக்தியை குறித்ததாக கருதும். அப்ப மலத்தின் ஆற்றலை அகற்றி ஆன்மாவுக்கு அறிவை விளங்க செய்த நல்லறிவின் பொருள். ஒரே ஒரு செய்தி, நமக்கு எப்போ போல டீயோ வடையோ பஜ்ஜியோ கீழே இருக்குது. ஏன்னா டீ பிரேக் விடலை, ஆனால் அதுக்கு உண்டானது அங்கே தயாராகிடுச்சு. அதனால் கிளாஸ் மொத்தமாக முடிச்சுட்டு அதை அறுத்துட்டு செல்லலாம். ஐயாவோட திருவடிகள் வணக்கம். ஐயா, இப்போ நீங்கள் சொல்லி கொடுத்தது தான், பட் இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன குழப்பம். அந்த மும்மலம்ன்றது என்ன, அதை எப்படி நீக்கிறது? ஸோ நமக்கு உள்ள இறைவனை வந்து நம்ம அவரோட கலக்கிறதுக்கு அந்த மலத்தை நீக்கணும்னு சொன்னீங்க. ஸோ அதற்கான வழி என்ன? அதுதான் 8ஆம் நூற்பாடில் சொல்லி 12 வரைக்கும் அதான் வந்தது. நீங்கள் வந்து குருவினிடத்தில் முதல்ல உபதேசம் பெறணும். அதிகமாக சமயம் விசேடம் நிர்வாகம் அது படிநிலை இருக்குது. இந்த உபதேசத்தை பெறணும். அவங்க சொன்ன மந்திரத்தை சொல்லணும். சிவபூசை பண்ணணும். சிவபூசையில் 2 பகுதி இருக்குது. அகப்பூசை புறப்பூசை 2 இருக்குது. அது 2ஐயும் பண்ணணும். செய்துக்கிட்டே வந்தால் ஒரு நாள் சிவம் வெளிப்பட்டு நிற்கும். அவன் எவ்வளோ நாள் செய்யணுங்கிறதுலாம் இல்லை. ஏன் ஒரே நாளில் உங்களுக்கு அது படிப்படியாக டக்குன்னு கிடைச்சிடலாம். செய்துக்கிட்டே வந்து கிடைக்காம தள்ளி போவது உண்டு. அதனால் யாரும் கணக்கு சொல்ல முடியாது. மலத்தை நீக்குவதற்கு சிவ வழிபாடு ஒன்று தான் சிறந்த வழி. சிவம் குருவா வந்து தான் நீக்குமே ஒழிய அது தானா நீங்க. ஓகே, நன்றி. ஐயா திருச்சிற்றம்பலையா, திருவடி வணக்கம் ஐயா. ஐயா திருச்சிற்றம்பலையா. ஐயா 1, 2 இதுக்கு 2மே இந்த புத்தகம் தேவையில்லைன்னு. இப்போ 1 அறிவாக இருந்தவங்க, 2 காட்சிப்படுத்தப்பட்டவங்க, 3ஆவது நம்ம வந்து இங்கே வந்திருக்கோம்னா அவங்க 2 அவங்களோட இல்லாத நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்குங்களா, இல்லை அறிவு இல்லாத காட்சிப்படுத்தப்படமாக வந்திருக்குமா? ஒருமலமுடைய உயிர்கள், இருமலமுடைய உயிர்கள், மும்மலமுடைய உயிர் 3 வகை. ஆமாங்க ஐயா. சரி, கேள்வி எனக்கு புரியலணும் ஐயா. 1 வந்து அறிவார்ந்தவர்கள், அறிவு மூலமா தெளிவுபடுத்துறாங்க. 2 வந்து காட்சிப்படுத்தப்பட்டவங்க, ருத்ராஜம் அந்த மாதிரி.
உருவ வழிபாடுகள் காட்சிப்படுத்துறாங்க. இல்லை இரண்டு அறிவு என்பது பிரடையாகலன்னு உங்களுக்கு பேருங்க. அவங்க நம்மளை விட இன்னும் ஒரு படி மேலா இருக்கிறவங்க, அவங்கள விட ஒரு படி கீழே இருக்கும். அவங்களுக்கு இறைவன் முன் தோன்றி நின்று ஞானத்தை உணர்த்துவான், அவனே உணர்த்துவது. சரிதான் ஐயா. ஆனா இப்ப நம்ம வந்திருக்கோம்னா இது ரெண்டும் இல்லாம தான் நம்ம இங்க வந்திருக்கோமா? அதுதான் என்னுடைய சந்தேகம் அல்ல, உண்மையிலேயே அறிவில்லாம நாம வரலையா? அது நீங்க அங்க சொல்லப்பட்டது நீங்க வேற மாதிரி புரிஞ்சுட்டீங்க, வேற ஒண்ணும் இல்லை. அதாவது உயிரினுடைய வகையை சித்தாந்த சாஸ்திரம் மூணா பிரிக்குது. ஒரு மலம் உடையவர், இருமலம் உடையவர், மூன்று மலம் உடையவர் பிரிக்கிறோம். இதுல நீங்க ஆழமா புரிஞ்சுக்க வேண்டும். மும்மலம் உடையவற்றை மூணுமே வேலை செய்யும். இருமலம் உடையவற்ற கண்ம மலம் வேலை செய்யாது. அவங்க என்ன உண்டுன்னு கேட்டீங்க, அதாவது இரண்டு மலத்துல மாயா மலம் வேலை செய்யாது. மாயினுடைய மயக்கம் இல்லை. அவங்களுக்கு ஆணவம் உண்டு, கண்மம் உண்டு. மேல போகும்போது ஆணவம் தான் உண்டு, கண்மம் மாயும் இல்லை. சரி, இப்படி இல்லைன்னு சொல்வதில் நீங்க ஒண்ணு மறந்துடக்கூடாது. ஆணவ மலம் மட்டும் உடையவர் ஒரு மலம் உடைய உயர்வு பெரு. அவங்களுக்கு பிறப்பு உண்டானா உண்டு. எங்க பிறப்பாங்க? சுத்தமாயா புவனத்துல பிறப்பாங்க. அவங்களுக்கு பிறப்பிடம் சுத்தமாயா புவனம். அப்ப அவங்களுக்கு ஒரு உடம்பு கொடுத்தாலுமே, ஆம், அங்க கொடுக்கப்படுகிற உடம்பு சுத்த உடம்பு. அவங்க வினை ஒண்ணு தூக்கணுமே, அது சுத்த வினை. எனவே அவங்க வினை பிறவியை கொடுக்காது, அந்த உடம்பு பிறவியை கொடுக்காது. ஆணவ மலம் மட்டும்தான் இருக்கும். அது வாசனை அளவு தான் நிற்கும். அந்த பிறப்பு முடியும் போது முத்தி பெற்று போயிடுவாங்க. எனவே ஒரு மலம் உடையவர்கள் ஒரு பிறப்பிலேயே முத்தி பெற்று போயிடுவாங்க. அந்த வாசனை நீங்கிறதுக்காக பிறவி சூழலுக்கு வந்து உடனே போயிடுவாங்க. இருமலம் உடையவர்களுக்கு அவங்களுக்கு என்ன உண்டு? ஆணவம் உண்டு, கண்மம் உண்டு. அப்ப அங்க மாயை என்ற உடம்பு உண்டான்னு கேட்டா அவங்களுக்கு மாயை என்கிற உடம்பு உண்டு. ஆனா அந்த மாயை அசுத்த மாயை தான் அவங்களுக்கு உடம்பா நிக்குது. எனவே மாயையா அந்த அசுத்த மாயினால் வர்ற மயக்கம் இல்லை. ஆனா அவங்களும் புண்ணிய பாவத்துக்கு உட்பட்டவர்கள். அப்ப அசுத்தமாயா புவனத்தில் இருக்கிற புவனத்துல தான் பிறப்பாங்க. அதுக்கு கீழே இருக்கிற நாம தான் எங்க பிறக்கிறோம்? மூணு மலமும் நம்மகிட்ட வேலை செய்யுது. ஆணவம், கண்மம், மாயை என்ற மூன்று வேலை செய்வதனால நம்ம பிரகதி மாயா புவனத்துக்கு கீழே இருக்கு. நம்ம பிரகதி மாயா புவனத்துல தான் இருக்கிறோம். ஆன்ம தத்துவம் 24க்குள்ளதான் நாம சிக்கி இருக்கிறோம். அவங்க அதுக்கு மேல இருக்கிற 7க்குள்ள இருக்கிறாங்க. அவங்க அதுக்கு மேல இருக்கிற 5க்குள்ள இருக்கிறாங்க. அந்த 5க்குள்ளேனா 5லயும் படிநிலை இருக்கிறது. நாம அவ்வளவு டீப்பா நம்ம போவது இல்லைங்க. ஏன்னா அதுக்கு சுத்தமாயா புவனத்துல எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னா இல்ல. அதுலயும் சாதாக்கியத்துல இருக்கிறவங்க இருக்காங்க, விந்து தத்துவத்தில் இருப்பாங்க, சிவ தத்துவத்துக்கு இருப்பாங்க, சுத்தவியத்தில் இருப்பாங்க. இப்படி அவங்களும் அங்கேயும் படிநிலை உண்டு. அதெல்லாம் நம்ம அவ்வளவு ஆழமா படிக்க நம்ம அங்க போவதே இல்லை. சிவபெருமான் திருவடிக்கு போக வேண்டிய இடம். ஆனா நாம அங்கெல்லாம் போய் அதுக்கு ஒரு நிலை உண்டு. அங்கேயும் வேறுபாடுகள் உண்டு. ஏன்னா கோடான கோடி உயிர் இருக்கிறது, ஒரு உயிர் இல்லை, கோடான கோடி உயிர். எனவே நமக்கு இயல்பாகவே மலம் வலிமையாக இருப்பதனாலதான் இந்த வேறுபாடு பிரிக்கப்படுகிறது. நீங்க ஆரம்ப காலத்திலேயே ஒரு மலம், இருமலம், மும்மலம் என்பது இயல்பாகவே வேறுபாடு உண்டு. அல்லது இருந்து பக்குவப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா விடுபட்டு நாம மும்மலத்துக்கு இருக்கிறோம், கொஞ்சம் பக்குவமான இருமலம் ஆகலாம், இன்னும் கொஞ்சம் பக்குவமான ஒரு மலத்துக்கு போகலாம், அங்கிருந்து வீடு பெற்று போகலாம். நீங்க படிப்படியா மலம் நீங்கியும் வீடு பெற்று போகலாம். இந்த பிறப்பிலே 3 நீங்கி வீடு பெற்று போகலாம். அது நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு. நன்றி ஐயா. திருச்சிற்றம்பலம். அடிக்கடி கேட்போம், நான் யார் அப்படின்னு. நான் உனக்கு அம்மா சொன்னா அதுக்கு மேல சொல்லுவேன். அவனுக்கு என்ன பதில் சொல்லலாம்? நான் யார் என்பதுக்கு நம்ம உண்மை விளக்கத்தில் இருக்கிற பாட்டு எடுத்து சொல்லுங்க. நீ சித்தும் இல்லை அசித்தும் இல்லப்பா, நீ ரெண்டையும் அறிகிற ஆள் நீ அப்படின்னு சொல்லலாம். அவங்க வேதாந்த நோக்கிலையோ அந்த தம்பி உள்ளுக்குள்ள ஏதோ நினைச்சு அவர் கேள்வி கேட்கிறாருன்னா அவர் நினைக்கிற பதில் நீங்க சொல்ல முடியாது. சரிங்களாம்மா? நீ யார் என்ற கேள்விக்கு இறைவன் ஒருத்தர் இருக்கிறான், அது பிரம்மம்னு பேரு. பாசம்னு ஒரு கொடுக்குது, அறிவில்லாத பொருள். நீ ரெண்டையும் அறிகிற பொருள்னு சொன்னீங்கன்னா போதும். ஐயா வணக்கம் ஐயா. திருச்சிற்றம்பலம் ஐயா. நீங்கள் இந்த 4 விஷயம் சொன்னீங்களே ஐயா, புவனம், அந்த இப்போ நம்ம தனுவை இப்போ இறைவன் நான் தமிழ்நாட்டில் பிறக்கணும்னு நந்திச்சிருக்காரு. ஆனால் நான் மலேசியா, சிங்கப்பூர் குடியுரிமை வாங்கிட்டு இங்கே குடியுரிமை வாங்கிக்கிட்டாங்கன்னா இது இந்த ஒட்டுமொத்த பூமியும் ஒரு புவனமாக கன்சிடர் பண்ண முடியுமா? இல்லை இதுக்கு ஒரு எல்லை இருக்கா? நீங்கள் 234 புவனங்கள் சொன்னீங்கல்ல,
அதில் இந்த பூமியும் ஒரு ஒட்டுமொத்த பூமியும் ஒரு கோணத்துக்குள்ள வருமா, அல்லது இப்போ என்னை தஞ்சாவூரில் பிறக்க வச்சவர் அமெரிக்காவில் போய் குடிநீர் வாங்கினாருன்னா அது இறைவன் விருப்பத்துக்கு மாறா அமையுமா அப்படின்னு அப்படி கருத வேண்டியது இல்லைங்கய்யா. மாறா இருக்கும்னா அதை அனுமதிக்க கொடுக்க மாட்டார், விசாவே கிடைக்காது. அதனால் நமக்கு விதிக்கப்பட்ட வினை என்னன்னு கேட்டால், இந்த மண்ணில் பிறக்கணும், இந்த மண்ணில் வளரணும், இந்த மண்ணில் அனுபவிக்கணும், இந்த மண்ணில் இறந்து போகணும்னு எல்லாம் ஃபார்முலா இருக்குது. அந்த டைம் வரும்போது நம்ம அங்கே கூட்டிகிட்டு போய் அப்படியே கதை முடிச்சு அனுப்பிச்சுடுவார். அதனால எல்லாம் சட்ட பிரகாரம் தான் நடக்கணுங்க, நாம் விரும்புகிற மாதிரி நடக்காது. அதை யோசிக்க வேண்டியதில்லை. இதுவும் அவனுடைய ஆணை தான். அப்போ இந்த மண்ணில் பிறக்க வைத்து அந்த மண்ணுக்குரிய போகத்தை நுகர விடாம இன்னொரு மண்ணில் போகத்தை நுகர வைக்கிறாருன்னா, அப்போ அந்த மண்ணுக்கு இப்போ நான் இங்கே உட்கார்ந்துக்கிட்டு நெல் அரிசி தான் சாப்பிடுன்னு சொல்லக்கூடாது. ஏன் இங்கே என்ன கிடைக்குமோ அதை சாப்பிட்டு தான் இருக்கணும். நான் போய் அமெரிக்காவில் உட்காந்து நான் கரும்பு சாப்பிடுவேன், மஞ்சள் தான் சாப்பிடுன்னு சொன்னேன். அங்கே ரொட்டி கொடுத்தாங்கன்னா, பண்ணை கொடுத்தாங்கன்னா, ஜாம தடவை சாப்பிட்டு கொடுத்தா அங்கே, ஏன்னா அந்த சீதோஷ நிலைக்கு அதுதான் பொருந்தும். நம்ம இடத்துல உட்காந்து ரொட்டி பண்ணி சாப்பிடக்கூடாது. இப்போ நீங்கள் நம்ம இடத்துல உட்காரும் போது வேட்டி துண்டை கட்டிட்டு இருந்தால் போதுமானது தான். ஆனால் நம்ம ஷூவை போட்டு டையை போட்டு அதை போட்டு ஏற்கனவே வெந்து புழுங்கிட்டு கிடக்கிறோம், இதை வேற போட்டுட்டு நிற்கமான, ஏன்னா அதான் கோட் அப்படிதான் ஏன் போடணுங்கிறாங்க. இதுதான் மிகையா இருக்கக்கூடிய. நீங்க இயல்பா நின்றுட்டா அது அந்த மண்ணுக்குரிய அடையாளம். ஏன்னா குளிர் அதிகம், அவங்க அப்படி போட வேண்டியிருந்துச்சு. நமக்கு அப்படி வேண்டியதில்லை, நீ இப்படியே இருந்து வாப்பான்னு சொன்னா போதும் தான். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம், இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டுங்க, அது அப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் வரணும் அப்படின்னு சொல்லி நிற்கிறோம். இது மிகை. அப்ப நீங்க எந்த இடத்துக்கு சார்கிறீர்களோ, எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த மண்ணுக்குரிய பொருள் உங்களுக்கான அனுபவ பொருள் அப்படின்னு தான் பார்க்கணும். நீங்க அங்க பிறந்துட்டு எங்க போனாலும் சாப்பாடு தான் சாப்பிடணும்னு நினைச்சிடக்கூடாது. அதெல்லாம் இல்லை, அப்படி இல்லை. சரி, இன்னொரு இல்லையா, இந்த சகலர் விஞ்ஞானகலர் பிரளயகலர் சொன்னீங்க இல்லையா, அந்த ஆத்ம தத்துவம் 24க்கு உட்பட்டது தான் சகலர். அந்த விஷ்ணுவை எடுத்துக்கிட்டீங்கன்னா, விஷ்ணுவோட பிறப்பு இந்த ஆத்ம தத்துவத்துக்கு உட்பட்டது தானா, 24 தத்துவத்துக்கு உட்பட்டது? மேல இருக்கிற வித்யா தத்துவத்தில் இருக்காருயா, வித்யா. ஏன்னா ஆன்ம தத்துவம் 24, அவருக்கு புருடன்கிற தத்துவம். புருடன் 25வது தத்துவம் கேளுன்னு என்னும்போது புருடன் தத்துவத்தில் இருப்பதுனால புருஷோத்தமன் பேர். ஓகே, நன்றி. ஐயா வணக்கம். இப்போ இந்த ஏழையவர்களோடு இனங்கற்க அப்படின்னு ஒன்று வந்திருக்குல்ல, அப்போ அது சைவர்களோடு மட்டுமா? இப்போ எனக்கு தெரியுது என்னோட தலைவர் சிவபெருமான் தான். அதில் எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. திருமுறைகள் நம்மளை உருக்குது அப்படிங்கிறதுலையும் சந்தேகம் இல்லை. ஆனாலும் சாப்தமும் படிப்போம். இப்போ ஒரு லலிதா சஹஸ்ரநாமமோ ஒரு தேவி மகாத்மியமோ கூப்பிட்டாலும் போய் படிக்கிறோம், சாப்தத்துலேயும் இருக்கும், அதுவும் நம்மளை உருக்குது. சம்டைம்ஸ் விஷ்ணு சஹஸ்ரநாமம் அதெல்லாமும் படிக்க கூப்பிடுவாங்க. ரொம்ப இதுலன்னா போக மாட்டேன்னு சொல்ல மாட்டோம், போவோம், படிப்போம். அப்போ அது கண்டினியூ பண்ணுறதா இல்லை இதுதான் போகிறதா அப்படிங்கிறதுல, ஏன்னா நீங்கள் அந்த சமயத்தை பற்றி பேசலை, நீங்கள் வேற உதாரணம் தான் சொன்னீங்க. பக்குவம் வர்ற வரைக்கும் என்ன வருதோ படிச்சுக்கிட்டே இருக்கலாமா, இல்லைன்னா ஒரு பாதையை தேர்ந்தெடுக்கிற நேரம் வந்துடுச்சா? அது எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. இல்லைம்மா, ஒரு அம்மா கேட்குற கேள்வி பதில் சொல்லணும்னா, நீங்கள் நுண்கலை அல்லது மேல் படிப்பு போக போக ஒரு சப்ஜெக்ட் தான் இருக்கணும். நீங்கள் கீழே இருக்கிறேன், நான் 5 படிக்கிறேன், 10 படிக்கிறேன் அப்படின்னு நினச்சா பல சப்ஜெக்ட் படிக்கலாம். ஆய்வு நூலுக்குரிய டாக்டரேட் போகும்போது ஒன்று மட்டும்தான் அறிவுறுத்தப்படும். எனவே நமக்கு நீங்கள் மற்ற தெய்வத்தை கும்பிடக்கூடாது என்பதில்லை, அல்லது கும்பிடுவர்களை நிராகரிக்க வேண்டும் என்பது அது அவங்க நிலை. அவங்க கும்பலாம், படிக்கலாம், பாருங்கலாம். நான் எப்போ சிவம் என்ற இடத்துக்கு நான் வந்துட்டனோ அவையெல்லாம் எனக்கு அவுட் ஆஃப் ஃபோகஸாக நிற்கணும். அப்போ தான் எனக்கு அனுபவம் நிகழும். இல்லைன்னா எல்லாத்தோட ஒன்றா எண்ணி அதையும் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த சிவத்தின் அனுபவம் வாய்ப்பது குறைந்து போயிடும், கைவிட்டு போகலாம், இதெல்லாம் சொல்லலாம் நான். ஏன்னா அது மற்ற தப்புன்னு சொல்லுவேன், அது அவங்களுக்குரிய அந்தந்த நெறியில் இருக்கிறவங்க சகசநாமம் படிக்கட்டும், இன்னொன்று படிக்கட்டும், ஏதாவது தெய்வத்துக்கு அது அவங்க பாட்டு. நீங்கள் இங்கே வந்துட்டு திருப்பி அங்கே போகக்கூடாது. அது போற்றுதலுக்குரியது அல்ல. நான் அதான் பதில் சொல்றேன். திருச்சிற்றம்பலம் ஐயா. இங்கே சிவஞானபோதம் சிவானுபவம் நம்ம படித்தோம். இந்த நிலை சிவானுபவம் அனுபவிக்கிற நிலை தான் சச்சிதானந்த நிலையா? சத்து கூட்டல் சித்து கூட்டல் ஆனந்தம்ங்கிறது இதுதானா? இதே தான். நன்றி.
தத்துவம் அசின்னு சொல்றோம் இல்லையா, அந்த சொல்லுக்கு இதுதான் பொருளுங்க. தத்துவம் அசி அப்படி சொல்லுவாங்க. சித்து பொருளா இருக்கிற எது நிலையானதோ எது அறிவானதோ அதனிடத்தில் ஆனந்தம் உண்டு. சத்து அப்படின்னு சொல்றோம். சித்துன்னு சொல்றோம். சத்துனா நிலையானது, சித்துனா அறிவானது. ஆனந்தம் என்பது எது நிலையானதோ எது அறிவானதோ அதனிடத்தில் ஆனந்தம் உண்டு. அப்ப சிவம் எது? சச்சிதானந்த பொருள். அது சித்து பொருள், அது நித்திய பொருள், அதனிடத்துல ஆனந்தம் இருக்கு. இப்ப எங்கிட்ட என்ன இல்லை? அந்த ஆனந்தம் இல்லை. அப்ப நான் யாரா இருக்கிறேன்? சத்து சித்து அப்படிங்கிற இடத்துல நிக்கிறேன். எங்கிட்ட ஆனந்தம் இல்லை. நான் அவனை சாரும் போதுதான் ஆனந்தத்தை அனுபவிக்கிறேன். நான் சச்சிதானந்தம் இல்லை. சச்சிதானந்தமாகிய ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்குது. எப்ப நான் சிவமான தன்மை பெறும்போது அந்த ஆனந்தம் எனக்கு அனுபவமாக வாய்க்கும். இன்று வகுப்புல நீங்க சொல்லும்போது தெய்வம் என்பது அடிமை அப்படின்னு சொன்னீங்க. இந்த தெய்வங்கிறது சைதன்யம் ரெண்டு சேர்ந்ததுங்களா? சைதன்யம்ங்கிற சொல்லுக்கு அறிவுன்னு பொருளுங்கய்யா. தெய்வம்னா அடிமைங்க. சைதன்யம் அகண்டமும் சைதன்யமே பார்த்தீங்களா? அகண்டமும் சைதன்யம் அப்படிங்கிற இடத்துல அகண்டம் எல்லாம் அவனுடைய வடிவுன்னு பேரு. சைதன்யம் அறிவு, ஞான ரூபம், ஞானமே வடிவமான அப்படின்னு சொல்வதற்கு சைதன்யம்ங்கிற வார்த்தை பயன்படுத்துவாங்க. ஆக தெய்வம் என்பதுக்கு அடிமை. இல்லம்மா, அங்க இங்க பாட்டு தெய்வம் என்றும் தெய்வமே, அடிமை என்றும் அடிமையே என்பது இங்க சொல்லப்பட்டது. சைதன்யம்ங்கிற சொல்லுக்கு அறிவே வடிவானன்னு பொருள். கடைசி இந்த நாம சைவ மரபு அப்படின்னு நம்ம வந்து இந்த மரபை நம்ம வழிபட்டு நிற்கிறோம், சிவத்தை அதனுடைய காண்கிறோம். இந்த சைவ மரபு தான் உணவு முறையில் இருக்கிற சைவத்துக்கு வந்ததா, இல்லை அந்த உணவு முறையிலையும் சைவங்கிற அந்த ஒழுக்கத்துக்கு பிற உயிர் நீக்காமை வள்ளுவர் சொல்ற ஒரு குறளை 10 குறள் வச்சாரு, அது இதுல அவசியமா? அதாவது உணவு உணர்வுக்கு இன்றியமையாத ஒன்றுங்கய்யா. பொதுவா நீங்க சைவ நெறிக்குள்ள வரும் பொழுது நீங்க உணர்வினாலதான் நம்ம நிக்கிற இடம் எல்லாருமே உணர்வுனால சைவம், அதான் நமக்கு மேலானது. நீங்க பிறப்பால செய்வமோ உணவால் செய்வமோ இந்த ரெண்டை விட உணர்வினால் செய்வம் என்பதுதான் மேலான ஒன்று. அந்த உணர்வு என்பதை நீங்க உணவு பழக்கத்திலிருந்து அது மேல மேலே வருவது தான். அதனாலதான் அறநூல் சொல்லும் போது உயிர் கொல்லுதல் தவிர்க்கப்பட்டது, புலால் மறுத்தல் தவிர்க்கப்படுது. அங்க ஒரு மனிதன் மனிதனாக வாழ்வதற்கான அறம் அது. அங்க பக்திக்கான அறம் அல்ல, ஒரு மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு தான் அறம் சொல்லப்பட்டது. நீங்க அறத்துல பாஸ் பண்ணும்போது தான் பக்திக்கே வர முடியும். அப்ப நீங்க அந்த ஒழுகலாறுகளை பின்பற்றி தேர்ச்சி பெறுகிற பொழுதுதான் நீங்க சமயம் என்ற ஏதாவது ஒரு கடவுள் துறைக்குள்ள நீங்க மேம்பட்டு வர முடியும். அதுல வரும்போது பல்வேறு தெய்வங்களை கடந்துதான் சைவம் என்பது நம்ம வருவோம். எனவே உணவு என்பது இன்றியமையாது. அப்ப கண்ணப்பர் பண்ணலையா சிறுத்தொண்டர் பண்ணலையாங்கிறதெல்லாம் அவங்க அன்பினுடைய நிலை வேறு. அவங்க தொண்டு செய்ய வேண்டும் என்று கருதுனாங்க. அந்த தொண்டுக்காக எதையும் செய்யற இடத்துல இருந்தாங்க. அவர் இடத்துல நம்மை வைத்து பொருத்தி பார்ப்பது பொருந்தாது. நீங்க தேவாரத்திலே பார்த்தீங்கன்னா ஆணைக்கா தேவாரத்தை சொல்வார், உணவு அதாவது இந்த நரம் என்கிற வகையில அசைவ உணவு போன்றவற்றில் நன்று என்று சொல்பவரும் உண்டு, தீது என்று சொல்பவரும் உண்டு அப்படிப்பார். அது அவரவருடைய நிலைக்கு போகும். நமக்கு எல்லாத்தையும் அறிவு சிவ சம்பந்தம் ஆகணும், அதான் முக்கியம். உணர்வு சிவமாக வேண்டும், அந்த இடம்தான் இன்றியமையாது. அது உணவு வழியால வருவது கடினம் என்பதனால தவிர்க்க சொன்னாங்க. நீங்க ஒருவேளை உங்களுக்கு அது சாப்பிட்டு வருமானால் வணக்கத்துக்குரியது, நாம ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஆனா நூலின் வழி அது தவிர்த்தால் தான் அறிவு கொஞ்சம் கொஞ்சமா மென்மைப்படும். அப்படிங்கிறதுனால நமக்கு சாத்வீகம் தான் இன்றியமையாத அடிப்படை. அப்போ உணவு சாத்வீகத்துக்குரிய உணவா இருப்பதுதான் சிறப்பு. அப்படிங்கிறதுனாலதான் அசைவ உணவு தவிர்க்க சொல்லுகிறோம், வேற காரணம் அல்ல. அப்ப உங்களால எங்களுக்கு அது வாய்க்கும் அப்படின்னா எல்லாருக்கும் அது வாய்ப்பதில்லை. எனவே அது விதிவிலக்காக சிலருக்கு வாய்க்கலாம், பெரும்பாலும் வாய்ப்பதில்லை என்பதனாலதான் அது மறுக்கப்படுகிறதுங்க. எனவே ஊன் உண்டல் நன்றென ஊன் உண்டல் தீதென என்று ஞானசம்பந்தருடைய பாட்டு நீங்க பார்க்க முடியும். ஆக நமக்கு அந்த குறிப்புகள்லாம் ஒருவாறு உணர்வுக்காகத்தான் எல்லாமே. உணர்வு வந்து விட்டால் மற்றவையெல்லாம் அடிபட்டு போயிடும். அது வந்தறதுக்குத்தான் இத்தனை பாடம். வணக்கம்.
ஐயா வந்து இந்த பாடத்துமா சொன்னீங்க, நம்ம சேம் ஆக்ஷன்லாம் திருவருள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்யணும் அப்படின்னு. எனக்கு ஒரு சந்தேகம் என்னென்னா, இப்போ வந்து சில சமயம் தவிர்க்க முடியாத காரணம், ஆனால் தவிர்க்க பிடிச்ச காரணம், நம்ம வேலையிலே செய்கிறோம், வேலைக்கு போகிற இடத்துல செய்கிறோம், பொய் சொல்கிறோம், தவறான இதெல்லாம் செய்கிறோம். அப்படி செய்து திருவருள்னு சொல்ல முடியுமா? நல்லா சொல்லலாம். அதே திருவருள் தண்டனை அந்த பக்கம் கொடுக்கும், வாங்கும்போது திருவருள் வாங்கிக்குவாங்க. பொய் சொன்னதுனால நீங்க தப்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கிட்டா அந்த பக்கம் ஒரு தண்டனை கொடுப்பார் இல்லையா, திருவருள் ஏத்துக்கணும். அவ்வளவுதான். இல்ல டாக்டர் சொன்னாரு பச்சி சாப்பிடாதன்னாரு, பக்கத்துல இருக்கிற நண்பர் சொன்னாரு சாப்பிடியா திருவருள் அப்படின்னாரு. என்ன பண்ணேன், சரி திருவருள் கொடுத்துருக்கு சாப்பிட்டேன், வயிற்ற வலிச்சது, உடனே என்ன பண்ணேன், டாக்டர் போய் பார்த்தேன். என்னையா பண்ணேன், நான் தான் அவனை சாப்பிட வேணாம். என்ன டாக்டர், திருவருள் கொடுத்துருந்தா திருவருள் மருந்து கொடுத்து சாப்பிடு அப்படின்னு அது சாப்பிட்டா ஆகணும். நீங்க திருவருள்ங்கிற வார்த்தை பயன்படும்போது நிகழ்ந்த அனைத்தையும் திருவருளாவே பார்க்கணும். உங்களை பாராட்டுவது விட்டு திருவருள் இல்லைங்க, அடிக்கிறது திருவருள் தான். அப்ப எது வந்தாலும் திருவருளாக பார்க்கணும். அங்க வேற இடத்துக்கு ஆப்ஷனே இருக்கக்கூடாதுங்க. நமக்கு ஒண்ணுதான் தெரியணும், எனக்கு என்னை நோக்கி எது வந்தாலும் திருவருள் தான், எவனே வந்தா கூட திருவருள் தான் அப்படின்னு தான் நினைக்கிறீங்க ஒழிய வேறு பார்வை அதுல இருக்கக்கூடாது. அதுதான் நீங்க அதுல உறுதியா நிக்கிறீங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா தேவைப்படும் போது திருவருள்வோம், தேவைப்படாம நம்ம வருதான் எல்லாம் அப்படின்னு. அது வந்து பொருத்தம் உடையது. அது திருவருள் ஐயா காலை நிகழ்வுல வந்து நம்ம சொன்னாங்க கேவல நிலையிலையும் சுத்த நிலையிலும் ஒரு உயிருக்கு உடல் கிடையாது. இப்ப சகல நிலையில நம்ம அந்த 5 சட்டையை போட்டு ஒரு இதாக அனுபவிச்சுட்டு சுத்த நிலைக்கு போகணும். இந்த குறியீட்ட காயம்னு ஒன்று வரும் இல்லையா, இது எல்லா இடத்துலையும் அதுக்கப்புறம் வரும்னு சொல்லுவோம் இல்லையா. சுத்தத்துக்கு போன பிறகு அந்த குறியீட்ட காயம் என்ன வராதுமா, அங்கேயே அதான் வீடு வேஸ்ட்டுக்கு எப்ப நீங்க தகுதி பெறுகிறீர்களோ அப்பவே அந்த குறியற்ற காயம் அப்பதான் நீக்கப்படும். அது வரைக்கும் மாயை, அதுக்கு அடுத்து இருக்கிற பஞ்ச கஞ்சுகம், அதுக்கு அடுத்து இருக்கிற குணசரீரம், 4வது சட்டை தான் புரியட்ட காயம். இந்த புரியட்ட காயம் இறைவனோடு கலக்கிற வரைக்கும் தான் வரும். கலக்கிற வாய்ப்பு கிடைக்கும் போது மொத்த சட்டையும் கிடைக்கிறது, எந்த சட்டையும் இருக்கு. சுத்தமான படைக்கல சாமி, நாம இருந்ததே அழுக்குலதான் இருக்கோம். சுத்தப்படுத்திருக்காத படைச்சிருக்கிறோம். நாம கிடந்ததே அழுக்குக்குள்ள, நம்ம சுத்தமாக்குறதுக்கு தான் இந்த உடம்புல கொண்டாந்து புகுத்தி கழுவி கழுவி விடுறான். நம்ம திருப்பி பழக்க காரணமாக அழுக்க நோக்கி போறோம். வேற ஒண்ணு, நம்ம தூய்மையான இடத்துக்கு வரல. தூய்மையா இருந்தா நம்மளை வர வச்சிருக்க வேண்டியது, அவனோட கலக்க வச்சிருக்கலாம். தூய்மை இல்லாத உயிரை தூய்மைப்படுத்துறதுக்கு தான் தன்னு கரண போன போகத்தை கொடுத்து அது எப்படி தூய்மையாக்கணும், வினையை செய்ய வச்சு செஞ்ச வினையை நுகர வச்சு தொலைக்கத்தான் உயிர் தூய்மையாகும். ஸோ அந்த ப்ராசஸ் அவன் கருணையோடு பண்ணிட்டு இருக்கான். இறைவனுடைய கருணை இந்த அளவுல வினாக்களுக்கு நிறைவு செய்து நிறைவாக நம்முடைய சைவ சமய நெறியில நம்முடைய திருத்தொண்டர் புராணத்தில் சொல்லப்பட்ட வண்ணமாக நமக்கு நிறைய செய்திகள் நீங்க அவசியம் இங்க எல்லாரையும் வேண்டிக் கொள்வதுன்னு கேட்டா, நம்ம எல்லாரும் ஏதாவது ஒரு வகையில ஒரு தொண்டு பண்ணி கொண்டுதான் இருக்கிறோம். அது ஞான வேள்வியா இருக்கலாம், உடல் செய்யப்படுகிற உழவாரம், முற்றுவதற்கு, இப்படி ஏதோ ஒரு வகையில் நம்ம பணி செய்யறோம். இந்த பணிகள் எல்லாவற்றுக்குமே உங்களை செம்மைப்படுத்துவதற்கு பெரிய புராணம் என்கிற ஒரு நூல் இன்றியமையானது. மறந்துடாதீங்க, உங்க வாழ்நாளில் ஒரு முறையே 4286 பாட்டை படிக்கவாது செய்யும். ஒன்று, அதை கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ஆழமான பொருளை விளங்கி கொள்ள முடியும்னா கூட லேசாக படிச்சாவது இந்த நாயனார் என்ன பணி செய்தார், அங்க திருவள்ளுவர் என்ன உதவி பண்ணியது என்று அடியார்களா இருக்கிற நீங்க அவசியம் பெரிய புராணத்தை முடிந்தா வாய்ப்பு கிடைக்கும் போது நூலை பாடமா கேளுங்க. சும்மா கதையா கேட்டுட்டு கண்ணப்பர் வரலாதானே எனக்கு தெரியும், உங்களுக்கு எனக்கு தெரியும் அப்படி போகாம நீங்க என்ன பண்ணணும்,
பாடலை படிச்சு அந்த 4 வரி படிச்சீங்கன்னா அதுக்கு லேசான பொருள், அடுத்த 4 வரி, இப்படி மூல பாடத்தை படிங்க. ஏன்னா மூலம் என்பது சேக்கிழாருக்கு இறைவன் கொடுத்த மந்திர வாக்கு. அது நம்ம காதுக்குள்ள போகும்போது ஏதோ ஒன்று பண்ணுங்க. எனவே தொண்டு செய்கிற நம்மை தொண்டில் நிலைநிறுத்துகிற ஆற்றல் பெரிய புராணத்துக்கு தான் உண்டு. நீங்கள் திருவாசகம் படிக்கலாம், மனப்பாடம் பண்ணலாம். நான் எனக்குள்ள என்னை வளப்படுத்தி கொடுத்தோம். திருவாசகம் என்னுடைய ஆன்ம போதத்தை வளமாக்க ஆக்கி கொடுத்தது. ஆனால் அடியார் கூட்டத்தை வளமாக்குவதற்கு திருத்தொண்டர் புராணத்தை தவிர இன்னொரு நூல் இல்லை. நீங்கள் எவ்வளவு முறை படித்தாலும் அவசியம் நீங்கள் அதுக்குன்னு வெளிநாங்க தமிழ்நாடுன்னு ஆளை கூட்டிகிட்டு வரணும்னு நினைக்க வேண்டாம். உங்களுக்கு என்ன தெரியுமோ ஒரு நூலை எடுத்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தை வைத்து கொண்டு நீங்கள் எல்லாரும் எப்படியாவது ஒருத்தர் படிக்க அந்த கதைகளையாக 4 வரிக்கு ஒரு பொருள், 4 வரிக்கு ஒரு பொருள் அப்படின்னு லேசான பொருளாவது நீங்கள் தெரிந்து கொள்வது தான் நம்மை திருத்தொண்டராக நிலைநிறுத்துவதற்கு அதுதான் துணை செய்யும். எனவே அடியார் கூட்டம் வலிமை பெற வேண்டும், அடியார் கூட்டம் பெருக வேண்டும் என்றால் திருத்தொண்டர் புராணத்துக்கு நிகராக இன்னொரு நூல் நமக்கு இல்லை. அந்த நூலை படிக்க நம் அறிவுக்குள் இருக்கிற அறியாமை அகலும் என்று சேக்கிழாரே பதிவு செய்திருக்கிறார். இந்த உலகத்து தங்கி இருக்கிற இருள் இரண்டில் மாக்கள் சிந்தையில் சார்ந்து நின்று பொங்கிய இருளை போக்குகின்ற செங்கதிரவன் போல் திருத்தொண்டர் புராணம் என்பான் என்று நூலுக்கு பெயர் சொல்லி இருக்கிறார். எனவே வாழ்நாங்க ஒரு முறையேனும் அந்த நூலை முழுமையாக பாடம் கேட்க வேண்டும் என்ற விண்ணப்பத்தை உங்கள் திருவடியில் வைத்து, யாரேனும் ஒரு அன்பர் உங்களுக்கு யாரு கொஞ்சம் அதில் ஈடுபாடு கூடுதலாக இருக்குதோ, உரை இருக்கிறது, லேசாக படித்து கொண்டு ஒரு 10 பாட்டு இன்னைக்கு வாரம் ஒரு முறையேனும் ஏதாவது ஒரு வகையில் சிந்திக்க வேண்டும் என்று தொண்டர் பெருமக்களுடைய திருவடிக்கு வைத்து இந்த வகுப்பை இந்த அளவில் பெருமானுடைய கருணையினால நிறைவு செய்கிறோம். என்றும் இன்னும் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஒங்கிட நன்றுளார் அடியார் அவர் வான் புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெல்லாம் வான்முகில் வழாது பெய்க மலிபலம் சுரக்க மன்னன் ஒருமுறை அரசு செய்க குறைவிலா உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நல்கவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மென்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மென்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். என்னாருடைய சிவனி போற்றி, துறையந்தாய் போற்றி, பாவாய் கனகத்தரளே போற்றி, அருளரும் நீள் நெடுங்கண்ணி அம்மை உடனாகி அண்டம் முழுதுடை பெருமான் திருவடிகள், சிவகாம சுந்தரி அம்மை உடனாகிய ஞான பெருங்குத்த திருவடிகள், திருச்சிற்றம்பலம். அடியார் சார்பாக ஐயாவுக்கு ஆரோக்கியம்